நாமக்கல் அருகே ஆம்னி பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஒருவர் பலியானார். கூடுதல் தகவலை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம். ஸ்ரீதர், வணக்கம். இந்த விபத்து சம்பவம் தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க. பெங்களூரில் இருந்து கொடைக்கானல் செல்வதற்காக ஆம்னி சொகுசு பேருந்து ஒன்று நாமக்கல் வழியாக தேசிய நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. இந்த ஆம்னி பேருந்தினை திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜோசப் சுந்தர் என்பவர் ஓட்டி வந்தார். நாமக்கல் அடுத்த கீரம்பூர் அருகே செல்லும் போது மேம்பால பணி அங்கு நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அங்கு அணுகு சாலையில் அந்த பேருந்து செல்லாமல் நேராக சாலையில் இருந்த தடுப்பில் மோதி பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 16 பேரில் 6 பேர் லேசான காயத்தினர். அதில் திண்டுக்கலைச் சேர்ந்த வினோத் கண்ணன் வயது 38 என்பவர் படுகாயமடைந்து சம்பவ இடத்திலே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த பரமத்தி போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு நாமக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து அந்த இறந்தவரின் உடலையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சாலை விபத்தால் அங்கு ஒரு அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.